மீன ராசி மீன லக்னம்கான குரு பயிற்சி தான். ஏற்கனவே 7 சனியில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோங்க. இப்போ பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ், அதுவும் லாஸ்ட் இயர் அண்ட் இந்த வருஷம் கேட்கவே வேண்டாம். ஆனால் இப்போ வர இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு த குயின் இஸ் பேக் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அதாவது ராணி அவங்க கோட்டைக்கு திரும்ப வந்தால் அவங்க எவ்வளோ பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவாங்க, அந்த மாதிரியான ஒரு டைம் பீரியட் தான் இது. ஏன்னா 7 சனி நடந்துட்டுருக்கு, அதில் குருவோட உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் வரும்போது இந்த டைம் பீரியட் மட்டும் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால ஒரு ராக்கெட் ஸ்பீட்ல growth பார்க்க முடியும். நம்ம 3 சீக்ரெட் பார்க்க போறோம், 3 ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன்ஸ் பார்க்க போறோம், அண்ட் ரொம்பவே எஃபிஷியன்டான 3 ரெமெடிஸ் பார்க்க போறோம். முதிரை, கை முதிரை, எந்த முதிரை இந்த டைம்ல பண்ணா உங்களுக்கு அது ரொம்ப நல்லது, அதுவும் பார்க்க போறோம். எங்களோட ராசி கற்கள் வேணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்பவே உங்க லைஃப்ல என்ன நடந்ததுன்றத ரிலேட் பண்ற மாதிரி உங்களுக்கு எந்த பாயிண்ட்ஸ்லாம் தோணிருக்கோ கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா நீங்க கமெண்ட்ல போடுறத மீதி மீனராசியும் பார்ப்பாங்க. ஸோ நீங்க மாத்தி கமெண்ட்ஸ் பண்ணிக்கும் போது உங்களுக்கே ஹெல்ப் ஆகும், அண்ட் ஆஸ்ட்ராலஜி கத்துங்கிறவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இன்னொன்னு எங்களோட ஆஸ்ட்ரோ சைக்காலஜி, ஏன்னா நம்ம பேட்டர்ன் அனாலிசிஸ் அண்ட் பழைய பேட்டர்ன், புது பேட்டர்ன் அண்ட் இந்த கேரக்டர் அனாலிசிஸ், உங்க பர்சனாலிட்டிக்கு இது எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகும் எல்லாமே நம்ம சேர்ந்து பார்க்கறது அலாங் வித் ஆஸ்ட்ராலஜி தான் ஆஸ்ட்ரோ சைக்காலஜி. உங்களுக்கு அது வேணும்னா கீழே இருக்கிற லிங்க்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு லைவ் மெடிடேஷன்ஸ் வேணும்னா இந்த மாசம் நடக்குது, என்கிட்ட நீங்க டைரக்டா கத்துக்கலாம். அப்போ ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன் படி நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், நம்ம பாஸ்ட் டைம் பீரியட்ல நடந்த விஷயங்களை வந்து வச்சுதான் கரண்ட் அனாலிசிஸோட ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணுவோம் ஆஸ்ட்ரோ சைக்காலஜியில். அப்போ இதுக்கு முன்னாடி குரு எப்போ வந்து கடகம்க்கு வந்தார்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 2014 இருந்து ஜூன் 2015 வரைக்கும் கடகம்ல இருந்தாரு குரு. அப்போ அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணீங்க? ஜூன் 2014 இருந்து ஜூன் 2015 வரைக்கும் அந்த ஆல்மோஸ்ட் அந்த 1 இயர் உங்க லைஃப்ல என்னென்ன சேஞ்சஸ் வந்தது, அந்த டைம்ல எந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லை என்ன மாதிரியான நல்ல விஷயம் வந்தது எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. அதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதோட சிமிலர் பேட்டர்ன்ஸ் நிறைய இந்த டைம்ல ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிகாஸ் குருனால சில விஷயங்கள் மாறி வரும், அந்த குருனால நடக்கிற விஷயங்கள் கண்டிப்பா ரெப்ளிகேட் ஆகும். சிட் அண்ட் ரைட் அண்ட் திங்க் அபவுட் இட். ஓகே, ஸோ அது தவிர இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் முக்கியமா 7 சனியில நிறைய விஷயம் நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. அதுல முக்கியமான சில விஷயங்கள் வந்து உங்களை வந்து பாத்தீங்கன்னா உங்களை கீழே போடுற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ், உங்களை மட்டமா பாக்குற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ், என்ன வந்து ரொம்ப ஒர்த்லெஸ்ஸா பாக்குறாங்களோ அப்படின்ற அந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்க பார்த்துட்டே இருந்திருப்பீங்க, ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. சரிங்க, அதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணாது, ஆனா அது ஏன் நடக்குது அப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? அது ஏன் நடக்குது அப்படின்னா சனியை பொறுத்த வரைக்கும் சனி வாண்ட்ஸ் யூ டு see the lower level. அதாவது சனியை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபவுண்டேஷன் கரெக்ட் பண்ணாதானே, அதாவது ஒரு வீட்டுக்கான ஃபவுண்டேஷன் நல்லா போட்டாதானே நீங்க மேல வீடு கட்டும் போது அது ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ இந்த லெவல்ல வந்து நீ கீழே இருக்கிறத வந்து சரி பண்ணு, அப்பதான் இதுக்கு மேல நீ மேல கட்ட முடியும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ வருடங்கள், எஸ்பெஷலி ஃப்ரம் 7 சனி 2023 இருந்தே நீங்க நோட் பண்ணிருக்கலாம், நிறைய பிரச்சனை கொடுத்துருப்பாரு. அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் கொடுத்து உங்களை வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு செதுக்குற மாதிரி he has come to this level. இந்த வருடம் என்னன்னா அந்த பில்டிங்கை நீங்க கட்ட ஆரம்பிக்கிறதுக்கான டைம். அதாவது பேஸ்மெண்ட் போட்டாச்சு, இப்ப பில்டிங் கட்டணும். இது வந்து பில்டிங் கட்ட ஆரம்பிக்கிறதுக்கான டைம். நீங்க அப்ப பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் உங்களுக்கு ட்ரை பண்ண அந்த லெசன்ஸை கத்துக்காம இருந்தீங்கன்னா இப்ப நீங்க பில்டிங் கட்டினாலுமே வந்து அது ஒர்க் அவுட் ஆகுது. ஆனா நீங்க அந்த லெசன்ஸை கத்துக்கிட்டீங்க, இல்லைங்க எனக்கு இந்த பிரச்சனை வந்தது, அந்த பிரச்சனையில வந்து நான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிருக்கணும், இல்ல இந்த பிரச்சனை வந்தது, அந்த பிரச்சனையில நான் இந்த ரியலைசேஷன் எனக்கு வந்தது அப்படின்னு நீங்க சொல்லும்போது அதுதான் உங்க பேஸ்மெண்ட். அந்த ரியலைசேஷன் இப்போ வந்து உங்களுக்கு மேல நீங்க கட்டும்போது ஒரு ஸ்ட்ராங்கான பில்டிங் கொடுக்கும், ஒரு ஸ்ட்ராங்கான லைஃப் கொடுக்கும், ஒரு ஸ்ட்ராங்கான கெரியர், ஒரு ஸ்ட்ராங்கான சக்சஸ் கொடுக்கும். அதுதான் சனி உங்களுக்கு ட்ரை பண்ற விஷயம். 4ஆம் இடத்துல குரு இருந்தது இல்லையா, வீடு ரிலேட்டடா ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடா செலவு வச்சிருக்கோம் இந்த ஒரு பாஸ்ட் 1 இயர். ஆமாங்க, வீடு கட்டணும்னு ட்ரை பண்ணி எனக்கு நிறைய செலவு இழுத்து விட்டுடுச்சு, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஆயிடுச்சு இந்த விஷயங்கள், அதனால நான் வீட்டுக்குன்னு வாங்குறதுக்கு வந்து இல்லை வீட்டுக்குன்னு செலவு பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு, இல்லை வீடு ரிலேட்டடாக ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸ் வந்துருச்சு அப்படின்றத நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இட் இஸ் ஆல் தேர். ஏன்னா குருன்னு வரும்போது 7 சனி போயிட்டு இருக்கு, குரு அங்கே இருக்காருன்னா குரு அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது வேலை வைக்கணும்னு பார்ப்பாரு. பட் 7 சனி இருக்கிறதுனால அண்ட் அந்த டைம்ல சனியை யாரும் கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்ததுனால, ஏன்னா இப்போ குரு கண்ட்ரோல் பண்றாரு, டோன்ட் வரி, கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்ததுனால சனி கொஞ்சம் வேலையை
வேலையை காமிச்சிருப்பாரு. ஸோ தட் இஸ் ஒன் திங். ஸோ இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா டோன்ட் வரி, அது எல்லாமே நீங்க ரிகவர் ஆயிடுவீங்க, அந்த லாசஸ் வந்து ரிகவர் ஆயிடுவீங்க, வில் பி கமிங் பேக் டு நார்மல். அண்ட் இப்போ வந்து இஃப் யூ ரியலி வாண்ட் டு இன்வெஸ்ட் இன் சம்திங், ஜஸ்ட் பி கேர்ஃபுல். ரொம்ப அவசரப்பட்டு எதுவும் பண்ண வேண்டாம். நோ அவசரமான டிசிஷன்ஸ் எதுவுமே சனி டைம்ல பண்ணக்கூடாது. ஸோ மெஜாரிட்டி பீப்புளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல்லு பிரச்சனை வந்திருக்கலாம். அண்ட் முக்கியமா சனி பார்வை வந்து மார்ஸ், அதாவது செவ்வாய் மேல விழும்போது போன் அண்ட் பிளட் ரிலேட்டட் இஷ்யூஸ், அதாவது பிளட் டெஸ்ட் பண்ணீங்க, இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சது. இல்ல ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், நிறைய பேர் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஹெல்த் இஷ்யூ சீரியஸா வந்ததுங்க. இல்ல ரெக்கரண்டா அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருந்தது, நான் தான் பாத்துக்கிட்டேன். அண்ட் இன்னொன்னும் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து இந்த டிப்ரெஷனுக்கே போயிருப்பாங்க. ஓகே, இதெல்லாம் நடந்திருக்கும். இப்ப குரு பயிற்சியில அதுக்கான மாற்றம் வருமோனா கண்டிப்பா வரும். ஏன்னா குரு வந்து பாத்தீங்கன்னா ஹி இஸ் கிவிங் யூ பாசிட்டிவ் எனர்ஜி. இப்ப ஜூன்ல இருந்து மேபி மே எண்ட்ல இருந்தே சில பேர் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. என்னன்னா கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் வர ஆரம்பிச்சிருக்கும். அண்ட் எஸ்பெஷலி வித் ரெஸ்பெக்ட் டு அப்பியரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேஜஸ் ஃபேஸ்ல, ஒரு க்ளோ ஃபேஸ்ல, அதாவது இட் இஸ் நாட் லைக் அந்த 2020 அந்த டைம் அளவுக்கு இல்லைனாலும் எனக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்டில் போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது எனக்கு இப்ப கொஞ்சம் இந்த ஒரு வாரம் கொஞ்சம் பெட்டர் பாசிட்டிவா தோணுது. ஒரு ஒரு தெளிவு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றவங்களும் இருப்பாங்க. அண்ட் அதை நீங்க ஃபேஸும் பண்ணலாம். அண்ட் ஒரு டிஃபரன்ஷியலான ஸ்லீப் பேட்டர்ன் டெவலப் ஆயிருக்கும். அது சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு 3-4 மணிக்கு முழிப்பு வரும். அப்புறம் முழிச்சுட்டு கொஞ்சம் என்ன பண்றதுன்னு தெரியல, திரும்ப படுத்துடுவாங்க. இன்னும் அது வரும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதனாலே தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுறதோ அப்படின்னு இருக்கும். இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இல்ல நான் அதை காம்பன்சேட் பண்ணிக்கிறேன்னு அதுக்கேற்ற மாதிரி தூங்கிடுவாங்க. ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. பட் இந்த மாதிரியான டிஃபரன்ஷியல் திங்ஸ் வந்து ராகு அங்க இருக்கிறதுனால வளரலாம். அண்ட் சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வியர்ட் ட்ரீம்ஸ் இதுவுமே இருக்கும். பிகாஸ் ராகு வந்து உங்களுக்கு உங்க மனசுக்கு என்ன வேணும்ன்றத இந்த தடவை ட்ரீம்ல சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் இருக்கு. ஸோ இதை தவிர வந்து நான் சொன்ன இந்த சீக்ரெட்ஸ், அதாவது இந்த 3 சீக்ரெட் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த டைம் பீரியட் நீங்க சூப்பரா எடுத்துட்டு போயிடலாம். ஓகே, அந்த சீக்ரெட்ஸ் என்னன்றதை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் சீக்ரெட் என்னன்னா, the spotlight is on you. ஏன்னா குரு எங்க வராரு, கடகம்க்கு உச்ச வீடுல, அதுவும் லக்னாலோட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீனத்தோட அதிபதி குரு உச்சமா அவரோட எக்ஸால்டட் வீடு, உச்ச வீடு, அது இந்த கடகம்க்கு போறாரு இல்லையா. சோ உங்க மேல அந்த 5th ஹவுஸ்ல குரு இருக்கும்போது உங்க மேல அந்த ஸ்பாட்லைட் இருக்கும். ஏன்னா 5th ஹவுஸ் வந்து ஃபேமுக்கான ஹவுஸ். உங்க மேல ஸ்பாட்லைட் இருக்கும். அப்ப என் மேல ஸ்பாட்லைட் இருந்தா நல்லதானு நினைப்பீங்க. ஸ்பாட்லைட் இருக்குன்னா நீங்க பண்ற எல்லாமே சுத்தி இருக்கவங்களுக்கு வெட்ட வெளிச்சமா தெரியும். அதாவது நீங்க பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் பண்றீங்க அப்படின்னா அதுவும் தெரியும். இல்ல நீங்க பண்றதுல வந்து இல்ல யாருக்கும் தெரியாம நான் ஒரு சில விஷயம் பண்றேன், அது வந்து தெரியவா போகுது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அதுவும் வெளியில தெரிய வந்துடும். ஸோ பி வெரி ஜென்யூன் இன்சைட் அவுட், be very open inside out. அந்த ஓப்பன் அண்ட் ஜென்யூனஸ் இருக்கும்போது யூ கேன் பி சேஃப். ஆனா அந்த ஸ்பாட்லைட் உங்க மேல விழுதுன்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ற ஒர்க் வந்து நீங்க நல்ல ஒர்க் பண்ணும்போது அதனால ப்ரொமோஷன்ஸ் வருது, அதனால அப்ரிசியேஷன்ஸ் வருது. யூ கேன் சி ஜூன்ல இருந்து அந்த சேஞ்சஸ் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நல்லாவே பார்க்க ஆரம்பிக்கலாம். உங்க ஒர்க்குக்கான ரெக்கக்னிஷன் வருது. ஸோ இதுல டிஃபரன்ஸ் இல்லை. இப்போ நீங்க நல்லா ஒர்க் பண்ணீங்கன்னா ரெக்கக்னிஷன் கிடைக்கும். நல்லா ஒர்க் பண்ணாம ஓபி வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது மாட்டிப்பீங்க. ஸோ ஸ்பாட்லைட் உங்க மேல இருந்துட்டே இருக்கு. எல்லாரோட கண்கள் உங்க மேல இருக்கு. ஒரு பிக் பாஸ் ஹவுஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஸோ நீங்க வந்து அதுல ஜென்யூனா நீங்க உங்களோட உழைப்பு போடும்போது சனி உங்களுக்கு ரிவார்ட் பண்ணுவாரு. இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஓகேங்க எனக்கு விசிபிலிட்டி கிடைக்கிற மாதிரி, இப்ப நான் ப்ரொமோஷனுக்கு ட்ரை பண்றேன், ஆன்சைட்க்கு ட்ரை பண்றேன், விசிபிலிட்டி கிடைக்குமானா எஸ், இந்த டைம்ல விசிபிலிட்டி உங்க மேல இருக்கு. ஓகே, அதனால நீங்க தாராளமா அதுக்கு ட்ரை பண்ணலாம். இல்ல நான் வந்து பிசினஸ் பண்றேன், எனக்கு வந்து நிறைய ரீச் இருக்குமானா தாராளமா ரீச் இருக்கும். ஓகே, இந்த டைம்ல யூல் பி கெரிஸ்மேட்டிக், ஒரு விதமான ஒரு எனர்ஜி அண்ட் யூல் பி லைக் அந்த பப்ளினஸ் கொஞ்சம் உங்களுக்கு திரும்ப வர ஆரம்பிக்கும். which you lost அந்த 2022 2023 பிகினிங்ல நல்லா இருந்ததே அப்படின்றது வந்து இப்ப திரும்ப வர ஆரம்பிக்கும். அண்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா this is the secret too. ஓகே, என்னன்னா 5th house of intelligence, அதாவது 5ஆம் வீட்டுல தான் குரு வராரு. அப்ப 5ஆம் வீடு என்னதுன்னா இன்டெலிஜென்ஸ்க்கான ஹவுஸ். அப்போ இந்த டைம்ல நீங்க உங்க இன்டெலிஜென்ஸை வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா மீனம் பொறுத்த வரைக்கும் அவங்க கேரக்டரே எப்படின்னா ஒரு சுவிட்ச் ஆஃப் மோட்ல இருப்பாங்க. அப்படா சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன், நான் எதுவுமே யோசிக்க தேவையில்லை, எதுவும் டிசைட் பண்ண தேவையில்லை, வெளியில சாப்பிட போறோமா நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க என்ன சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சுவிட்ச் ஆஃப் மோட்ல இருப்பாங்க. இந்த டிசிஷன் ஃபேட்டிக்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அது மீனம்க்கு ரொம்பவே பொருத்தமான வார்த்தை. டிசிஷன் ஃபேட்டிக் என்னன்னா ஒரு கன்ஃபியூஷன் ஜோன்ல போய் மாத்திடுவாங்க.
இந்த ட்ரெஸ் 2 ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு இது எடுக்கிறதா அதை எடுக்கிறதா எனக்கு தெரியல, நீங்க யாராவது எனக்கு சூஸ் பண்ணுங்க அப்படின்றது. இந்த டைம்ல வேற வழி இல்லை, நீங்க உங்க மூளைய அப்படியே தூசி தட்டி யூஸ் பண்ணியே ஆகணும். அந்த மாதிரியான ஒரு டைம் பீரியட். ஏன்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல டைம் பீரியட். யூனோ இஃப் யூ கேன் யூஸ் யுவர் இன்டெலிஜென்ஸ் யூ கேன் மேக் த பெஸ்ட் அவுட் ஆஃப் இட். அப்போ என்ன பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நார்மலாகவே 5ஆம் இடத்துல குரு இருக்கு, அந்த மாதிரி பீப்புள் இருக்காங்க அப்படின்னா, நார்மலாகவே 5ஆம் இடத்துல குரு இருக்கவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. they are naturally intelligent, they know how to handle people. அப்போ உங்களுக்கு இப்ப 5ஆம் இடத்துல குரு வராங்கன்னா நீங்க எப்படி எல்லாரையும் ஹேண்டில் பண்றது கத்துப்பீங்க, எப்படி இன்டெலிஜென்ட்டா நடந்துக்கிறது கத்துப்பீங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இன்டெலிஜென்ட்டா இருந்தாலும் இந்த டைமுக்கான சமயோஜித புத்தி உங்களுக்கு இன்னும் அதிகமா வரும். ஸோ அதை யூஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து சரிங்க எனக்கு நான் யூஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் ஆனா வரமாட்டேங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அந்த 5ஆம் இடத்துல இருக்க குருவை ஆக்டிவேட் பண்ணிட்டே இருக்கும்போது அதை யூஸ் பண்ண முடியும். அதுதான் சீக்ரெட் 3. அதுல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இன்னொரு விதத்துல வந்து உங்களோட பிரெயின் இம்ப்ரூவ்மெண்ட் யூஸ் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு வந்து அஃப்கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வால்நட் இஸ் வெரி குட் அண்ட் ஃபிஷ் ஆயில் டேப்லெட்ஸ் இது ரெண்டுமே வெரி குட். அது கூடவே இன்னொன்னு என்ன பண்ணலாம்னா, நீங்க வந்து இந்த கேம்ஸ் இருக்கு இல்லையா, மைண்ட் யூஸ் பண்ற மாதிரியான கேம்ஸ், செஸ் இருக்கலாம், ஆர் இட் கேன் பி எனிதிங், செஸ், ஈவன் பல்லாங்குழி கூட விளையாடுங்க. அது வந்து இது எல்லாமே கேம்ஸ் ஆகணும். சின்ன வயசுல சின்ன குழந்தைங்க தானே ஆடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈவன் பிசினஸ் கேம், பிசினஸ்னு ஒரு கேம் இருக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்க மைண்டை நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இதுல வந்து யூனோ வாட் யூ வாண்ட் ஹாவ் டு டூ இஸ் தட் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஹாப்பினஸ் கொடுக்குற, ஏன்னா 5th ஹவுஸ் வந்து என்டர்டெயின்மெண்ட்க்கும் ஹாப்பினஸ் கொடுக்குற விஷயங்கள் அதையும் நான் பண்றேன். அந்த ஹாப்பினஸ் கொடுக்குற, அதாவது இந்த கேம்க்கு ஒரு ஈவினிங் வந்து சும்மா நான் போய் படம் பார்த்துட்டு இருக்கேன், சும்மா நான் போய் சீரியல் பார்த்துட்டு இருக்கேன், சும்மா ஏதோ டிவியில பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றத விட்டுட்டு நீங்க கிட்ஸோட கிட்டா சேர்ந்து, அப்படியே குழந்தைங்களோட குழந்தைங்களா சேர்ந்து, இல்லை நீங்க உங்க ஃபேமிலி எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு ஈவினிங் வந்து கேமுக்குன்னு டெடிகேட் பண்ணுங்க. ரொம்ப அறிவு சார்ந்த கேம், சும்மா நார்மல் கேம்ஸ் இல்லை, அறிவுபூர்ணமான கேம்ஸ் வந்து விளையாடுங்க. அதை வந்து ஒரு ரொட்டீனா எவ்ரி வீக் வந்து அதை பண்ணி பாருங்க. ஒரு சாட்டர்டே ஈவினிங் இல்லை ஒரு ஃப்ரைடே ஈவினிங் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு பண்ணி பாருங்க. யூ வில் நோ த சேஞ்ச். உங்க பிரெயின் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது எந்த வேணாலும் பரவாயில்ல. ஓகே, டூ தட். ஸோ அதுதான் சீக்ரெட் நம்பர் 2. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5th house is also for studies. So secret number 3 என்னன்னா, 5th house நீங்க ஆக்டிவேட் பண்ணோம்னா நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை படிக்க ஆரம்பிக்கலாம். அப்போ இப்ப நான் போய் கோர்ஸ் பண்ணலாமா, புது கோர்ஸ் ஆரம்பிக்கலாமான்னு தாராளமா ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே நீங்க படிச்சுட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம். ஸ்கூல் படிக்கிறீங்க, காலேஜ் படிக்கிறீங்க, நான் அப்ராட் போய் படிக்கணும்னு நினைக்கிறேன்னா வெரி வெரி குட் டைம் ஃபார் யூ. ஓகே, அப்போ நான் ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணிட்டு நான் வந்து ஐடில ஒர்க் பண்றேன், ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணிட்டு நான் வந்து ப்ரொமோஷனுக்கு ட்ரை பண்ணலாம்னா வெரி குட் டைம், டூ தட். இப்போ வந்து நீங்க எந்த படிக்கிறதுன்னு ஆரம்பிச்சாலும் அது உங்க குருவை ஆக்டிவேட் பண்ணும். அண்ட் குருவை ஆக்டிவேட் பண்றது மூலமா நீங்க உங்க லக்கை ஆக்டிவேட் பண்றீங்க. படிச்சா மட்டும் தானா, அது மட்டும் இல்லை, சொல்லி கொடுக்கறது பண்ணலாம். ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும் அப்படின்னா நீங்க அதை சொல்லி கொடுக்கறது ஒரு சேனல்ல போடலாம், இல்லை ஒரு லைவ் கிளாஸ்ல சொல்லி கொடுக்கலாம். நீங்க அதை வச்சு ஏர்னிங் கூட பண்ணலாம். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வேலை பண்ணி அந்த வேலை மூலமா ஏர்னிங் வருதுன்றப்பதான் அதை நீங்க வேலையா பண்ணுவீங்க. ஒரு விஷயத்துல வந்து உங்களுக்கு இன்கம் வரலன்னா அதை நீங்க சஸ்டெயினா பண்ண மாட்டீங்க. ஒண்ணு பேஷன் இருக்கணும், இல்லை இன்கம் இருக்கணும். ஸோ நீங்க மீதி பேருக்கு நல்லது பண்ணி அது மூலமா நீங்க ஏர்ன் பண்றீங்கன்னா தட் இஸ் அ குட் திங், தட் இஸ் நாட் பேட். எப்பவுமே ஒவ்வொரு கிரகமும் உங்களை வச்சு வேலை வாங்கணும்னு நினைச்சிச்சுன்னா உங்களுக்கு அந்த விஷயத்து மூலமா மணி கொடுக்கும். அப்பதான் அந்த கிரகத்தோட வேலையை நீங்க பண்ணுவீங்க. இல்லைன்னா யாருமே அந்த வேலையை கண்டினியூ பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ யூ கேன் ஏர்ன் அவுட் ஆஃப் இட். அப்போ சீக்ரெட் 3 வந்து 5th house ஆக்டிவேட் பண்ணிட்டே இருங்க. என்னென்ன விஷயம் புதுசாக கற்றுக்கணுமா, படிக்கிறது மட்டும் இல்லை, ஸ்கில்டாக கூட இருக்கலாம். எனக்கு பெயிண்டிங் பண்ண பிடிக்கும், நான் கற்றுக்கோங்க. அவங்களுக்கு வந்து ஆர்ச்சரி பிடிக்குமா, கற்றுக்கோங்க. எது வேணாலும் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஓகே, ஸோ தட் இஸ் அ சீக்ரெட் 3. இப்போ இதெல்லாம் தவிர இதெல்லாமே இருக்கு. எந்தெந்த விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா குரு 5th ஹவுஸ்ல வராரு அண்ட் 5th house is also for kids. கிட்ஸ் விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த டைம்ல வந்து மேபி அவங்க they are taking new responsibility, அதனால ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், or they are doing something new, or they want to get into, அதாவது புதுசா நான் இந்த காலேஜ் போகணும்னு பாக்குறேன், இல்ல புதுசா நான் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க ஸ்கூல்ல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு இந்த டைம் பீரியட், 10th to 12th படிக்கிறாங்க, இந்த மாதிரி எப்படி வேணாலும் இருக்கலாம். அவங்க விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரொம்ப இல்லாம பாத்துக்கோங்க. அண்ட் அவங்களோட சேர்க்கைகள் கொஞ்சம் பாருங்க. ஏன்னா குரு வரும்போது நீங்க வந்து இந்த டைம்ல கிட்ஸ் கிட்ட எய்தர்
நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடந்துக்க சான்ஸ் இருக்கு. இல்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கேன், அவங்க உங்க மேல அந்த ஸ்ட்ரெஸ் வந்து காட்டுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இதை ஹேண்டில் பண்ண பாருங்க. ஓகே, இதை ஹேண்டில் பண்ணீங்கன்னா திங்ஸ் would be really good. அண்ட் நாங்க இப்பதாங்க நாங்க குழந்தை பிறக்கிறதுக்கே பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பேபி பர்த் கேட்டீங்கன்னா, எஸ், திஸ் இஸ் அ வெரி குட் டைம். ஏன்னா 5th house குரு வரும்போது நீங்க கன்சீவ் ஆகிறதுக்கான இது ஒரு நல்ல டைம். இவ்வளோ நாளா நாங்க ட்ரை பண்ணோம், IVF IUI எல்லாம் ட்ரை பண்ண முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த டைம்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆர் உங்க ஜாதகப்படி உங்களுக்கு நேச்சுரல் கன்சீவிங்கே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு இருந்ததுன்னா இந்த டைம்ல யூ கேன் ட்ரை டு கன்சீவ். ஓகே, இப்போ இன்னொன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரு இருக்கிற இடம் மட்டும் இல்ல, குருவோட ஆஸ்பெக்ட்ஸும் இருக்கு. அப்ப குரு வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் வீடு, 9ஆம் வீடு அண்ட் ஃபர்ஸ்ட் ஹவுஸ் பாக்குறாரு. அப்போ ஏற்கனவே இவ்வளவு நாள் நம்ம செல்ஃப் டெவலப்மெண்ட் நீங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்டர்கோ பண்றது அதுதான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா உங்க பர்சனல் விஷயங்கள் எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் ஹவுஸ் ரிலேட்டடா வந்துடும். அப்போ 11ஆம் வீடு பாக்குறாரு. அப்போ உங்களோட இன்கம்கானது. இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்க 5th house ஆக்டிவேட் பண்ணீங்க, அதாவது ஒரு கோர்ஸ் பண்ணி நீங்க ஜாப் ஸ்விட்ச் பண்றீங்க, இல்ல ப்ரொமோஷன் வாங்குறீங்க, ஏதோ ஒண்ணு வந்து ஆர் அடிஷ்னலா நீங்க ஒண்ணு கத்துட்டு அது மூலமா ஏர்ன் பண்ண ட்ரை பண்றீங்கன்னா இட் இன் எவ்ரி வே இந்த எல்லா மீன்ஸ்லயும் இன்கம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு எல்டர் சிஸ்டர்ஸ் ஒரு எல்டர் பிரதர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அவங்க லைஃப்ல நல்லது நடக்கிறதுக்கான ஒரு டைம். இஃப் தே வாண்ட் கெட் மேரிட் இல்ல அவங்க வேற ஏதாவது புதுசா ட்ரை பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது ஒரு நல்ல டைம். அண்ட் உங்க அப்பாவுக்குமே, அப்பா ஆர் யோர் குருஸ் ஒரு நீங்களே வந்து பாத்தீங்கன்னா அப்ராட் போகணும், படிக்க போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணீங்கன்னா கூட இது ஒரு நல்ல டைம். பிகாஸ் அப்ராட்கான ஹவுஸ்ன்னு வரும்போது ஒரு நீங்க குருவை தேடுறீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே குரு பார்வை உங்களுக்கு நல்லது பண்றாரு. ஓகே, இதெல்லாம் தாண்டி கேது 6ஆம் இடத்துல இருக்காரு இல்லையா? ஸோ திஸ் இஸ் அ குட் டைம் டு பிரிங் கான்ஃபிளிக்ஸ் டு அன் எண்ட். அவ்வளோ நாளா உள்ளுக்குள்ளேயே ஒரு விஷயம் இருந்துட்டே இருக்கும். மேபி வந்து பாத்தீங்கன்னா உங்க க்ளோஸா இருக்கவங்களா இருக்கலாம், உங்க ஸ்பௌஸா இருக்கலாம், உள்ளுக்குள்ளேயே ஒரு விஷயம் இருந்துட்டு இருக்கும். அது வந்து வெளியில ரீசர்ஃபேஸ் ஆகி ஆமா எனக்கு இந்த விஷயம் பிடிக்கல அப்படின்ற மாதிரி அது ரீசர்ஃபேஸ் ஆகும். அதை நீங்க சால்வ் பண்றதுக்கான டைம் இது. ஏன்னா கேது டக்குன்னு ப்ராப்ளம் கொண்டு வருவாரு, டக்குன்னு சொல்யூஷன் கொண்டு வருவாரு. உங்களுக்கு அந்த இடத்துல இதுக்கு மேல வந்து உங்களுக்கு சீக்ரெட்டே இல்லை. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேல வந்து உங்களை சுத்தி இருக்கிறவங்க இல்ல உங்களுக்குன்னு எனிமீஸ்ன்றது யாருமே இல்லை. எல்லாத்தையும் நான் உனக்கு காமிச்சு கொடுத்துட்டேன், இல்ல உனக்கு இதுக்கு மேல உடம்புல வேற எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லா பிரச்சனையும் நான் இந்த டைம்ல காமிச்சு கொடுத்துட்டேன், நீ அதை சரி பண்ணிடுன்னு சொல்றதுதான் கேத்து பண்ணுவாரு. ஓகே, அண்ட் கேத்து 6ஆம் இடத்துல இருக்கிறது வந்து நிறைய பேருக்கு இதை அப்சர்வ் பண்ணிருப்பீங்க. ரொட்டீனே என்னால வைக்க முடியலங்க. ஏன்னா நான் ஒரு ரொட்டீன் ஃபிக்ஸ் பண்ணணும், காலையில எழுந்துச்சு நான் வந்து மெடிடேட் பண்ணணும், இல்லை எக்ஸசைஸ் பண்ணணும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் வந்துட்டு நான் இந்த வேலை எல்லாம் முடிக்கணும், இல்ல என்னோட ஒர்க்கே நான் இப்படி எல்லாம் ஸ்கெடியூல் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனா முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏன்னா கேத்து உங்க ரொட்டீனுக்கான இடத்துல இருக்காரு, அது பண்ண முடியாது. ஆஃப்டர் டிசம்பர் யூ கேன் ட்ரை டு கீப் அப் தட் ரொட்டீன். ஏன்னா அப்போ அது சான்ஸ் இருக்கு. சில பேர் டயட் ரொட்டீன் ட்ரை பண்ணுவாங்க, அதே எங்களால பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. அதுவுமே வந்து டிசம்பர் மாசத்துல இருந்து டிசம்பர் 5th அப்புறம் ட்ரை பண்ணீங்கன்னா சான்ஸ் இருக்கு. ஏன் டிசம்பர் 5th? பிகாஸ் அப்பதான் டிசம்பர்ல தான் ராகு கேத்து பயிற்சி வருது. அப்ப ராகு கேத்து பயிற்சியால வேற ஏதாவது இஷ்யூஸ் இருக்குமானா அதெல்லாம் நம்ம டீடைல்டா இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ரிலேஷன்ஷிப், மெயினா ரிலேஷன்ஷிப் பார்த்துட்டு இருக்கவங்க தான் ராகு கேத்து பத்தி இன்னும் உஷாரா இருக்கணும். அப்ப ரிலேஷன்ஷிப் இப்ப 5ஆம் இடத்துல வர குரு வந்து புது யூஆர் லுக்கிங் அவுட். இப்ப நீங்க கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கீங்க, இல்ல எனக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கான பார்ட்னர் கிடைக்க மாட்டாங்களான்னு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு புதுசா ஒரு ரிலேஷன்ஷிப் செட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த 1 year ரொம்ப நல்லா இருக்கு. ஜூன்ல இருந்தே இந்த மிட் ஆஃப் மேல இருந்தே உங்களுக்கு அதுக்கான சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஆமாங்க, ஐம் சம்ஹவ் ஃபீலிங் ஒரு பாசிட்டிவிட்டி எனக்கு தெரியுது, இவங்க மேபி எனக்கு செட் ஆவாங்களோன்றது ஃபீல் ஆகுது. அண்ட் முக்கியமா வந்து பிடிச்சவங்களாவே யாரோ ஒருத்தவங்க வராங்க அப்படின்றது தெரியுது அப்படின்றது இருக்கும். இன்கேஸ் அந்த மாதிரி இருந்தது, உங்களுக்கு ஆல்ரெடி அவங்கள நல்லா தெரியுது அண்ட் நீங்க வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ண பாக்குறீங்க அப்படின்னா ட்ரை டு டூ தட் பிஃபோர் டிசம்பர். முடிஞ்ச அளவுக்கு டிசம்பர் முன்னாடி கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி கல்யாணமே பண்ணிட்டீங்கன்னா கூட அது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைங்க டிசம்பருக்கு மேல ஆகும் அப்படின்னா, ஏன்னா ராகு கேத்து பயிற்சியில கேத்து வந்து உங்களோட 5ஆம் வீட்டுக்கு வராரு. அண்ட் இந்த 1 வருஷம் வந்து உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப நல்லா இருக்கு, கல்யாணம் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு இருந்தாலுமே கேத்து அங்க வரும்போது he can bring something, he can bring some
டென்ஷன் இன் தட் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் இன் தட். ஸோ அதனால சொல்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் பொறுத்தும் அந்த வேரியேஷன்ஸ் இருக்கலாம். பட் ஜென்ரலி திஸ் இஸ் a very good time for relationship. So just try to spend more time in finding, ஒரு matrimonial இல்லை நேரில் போய் மீட் பண்ணி பார்க்குறதோ பண்ண பாருங்க. And then if you really want to check, இல்லை என்னோட ஸ்பெசிஃபிக் ஹாரோஸ்கோப்க்கு வேறு ஏதாவது வேரியேஷன்ஸ் இருக்கா, இல்லை எனக்கு இவங்களோட செட் ஆகுமா, அது வந்து அவங்க பர்சனாலிட்டி என் பர்சனாலிட்டி செட் ஆகுமா அப்படின்றத ஹாரோஸ்கோப் மூலமாக பார்க்கணுன்னாலும் நீங்கள் ஆஸ்ட்ரோ சைக்காலஜி கன்சல்டேஷன் ட்ரை பண்ணுங்க. அண்ட் இன்னொன்று இதில் என்னன்னா, இதில் பொருத்தம் மட்டும் ஜென்ரலாக ஆஸ்ட்ராலஜியில் பொருத்தம் தான் அங்கே பார்ப்பாங்க, வேற எதுவுமே இல்லை. பட் இதில் பொருத்தம் மட்டும்லாம் இல்லை, ஒருத்தவங்களோட ஜாதகத்தை வச்சு அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அவங்களோட பர்சனாலிட்டி இதில் ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாகவே ஐடென்டிஃபை பண்ணிடும். ஸோ அவங்களோட பர்சனாலிட்டி இப்படி இருக்கும், உங்களோட பர்சனாலிட்டி இப்படி இருக்கும், அவங்களுக்கும் இந்தந்த விஷயத்துல வேரியேஷன்ஸ் இருக்கு, இதெல்லாம் நீங்க மேனேஜ் பண்ண முடியுமான்னு வி ஜஸ்ட் புட் இட் அவுட். பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் ரெண்டுமே சொல்லிடும். அதுதான் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் மேட்ச் மேக்கிங், ஆஸ்ட்ராலஜி படி, ஆஸ்ட்ரோ சைக்காலஜி படி. சரி, இப்போ வந்து நம்ம பாத்தீங்கன்னா நட்சத்திராஸ்க்கு போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பூரட்டாதி. இருக்கிறதுலயே எல்லாரும் முதுகுல குத்துனது என்னதான் அப்படின்னு சொல்றவங்க பூரட்டாதி. 7.5 சனி ஃபுல்லாமே பேக் ஸ்டாபிங் நடந்திருக்கும். கெரியர்லயும் சரி, சுத்தி இருந்தவங்களும் சரி, க்ளோஸ் ஒன்ஸ்ன்னு சொன்னாலும் சரி, நிறைய விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க நம்பி ஏமாந்துருப்பாங்க. ஸோ பூரட்டாதி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ரிகவரி ஃபேஸ். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுப்பா, நான் இனிமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிகவர் ஆகி நான் என்னோட பாசிட்டிவான விஷயங்கள் நான் வந்து யூட்டிலைஸ் பண்ண பாக்குறேன் அப்படின்றது பூரட்டாதி வந்து பாத்தீங்கன்னா they would go from negative, இப்ப வந்து அப்படியே மிட் ஸ்டாண்ட்ல அப்படியே அப்பாடா ஒரு ரன்னிங் ரேஸ் முடிச்சுட்டு வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு நிதானம், ஒரு காம்னஸ் இப்போ அவங்களுக்கு டெவலப் ஆகும். இதுக்கு மேல பாசிட்டிவா தான் இருக்கும், டோன்ட் வரி. கொஞ்சம் கொஞ்சமா அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல வந்து நீங்க எடுத்துக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை பாசிட்டிவா எடுத்துக்கோங்க. பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ், நான் புது ஒரு விஷயம் ஒன்று ஆரம்பிக்கிறேன், இல்லை நான் வந்து புது ஜாபுக்கு ட்ரை பண்றேன், அந்த மாதிரி பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கோங்க. இல்லை நான் புதுசா வந்து பார்த்தேன்னா வீடு கட்ட பார்க்குறேன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கோங்க. டோன்ட் கோ டு தட் நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ். உத்திரட்டாதின்னு வரும்போது பாத்தீங்கன்னா, அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் இட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். உத்திரட்டாதி வந்து மல்டிபிள் ப்ரியாரிட்டிஸ் இப்போ இருக்கும். மல்டிபிள் விஷயம் தலைமையில போட்டுட்டு நான் இதை பண்றதா அதை பண்றதா தெரியல, 10 விஷயத்தையும் நான் ஒரே டைம்ல பண்ணிட்டு இருக்கேன்ற அளவுக்கு வந்து அவங்க கொஞ்சம் பிஸியா சுத்துற மாதிரியான டைம் பீரியட் இது. நிறைய விஷயம் பண்ணுவாங்க, அண்ட் அவங்க பிஸியா இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு வந்து நான் அடிஷ்னலா புதுசா நான் ஆரம்பிச்சு பண்றேன் அப்படின்னாலும் நீங்க பண்ணலாம். ஒரு சைடு ஹசல் ஆரம்பிக்கிறேன் பண்ணலாம். இல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் மெயின் ஸ்ட்ரீமே வந்து நான் சொந்தமா வந்து ஏதோ பண்ணணும்னு இருக்கேன்னா அதுவும் நீங்க பண்ணலாம். டோட்டலா டைம் ஆக்கியபைடா இருக்கும். டைம் மேனேஜ்மெண்ட் மட்டும் நீங்க பாத்துக்கணும், ப்ரியாரிட்டிஸ் மெயின்டைன் பண்ண பாத்துக்கணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அதை மெயின்டைன் பண்ணீங்கன்னா யூல் பி குட். அண்ட் ஹெல்த் வைஸும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ண பார்க்கணும். ரேவதி வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் இந்த டைம்ல அவங்க எடுக்கிற டிசிஷன்ஸ் வந்து கொஞ்சம் மிஸ்டைரக்டடா போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா அகெயின் வந்து சனி இப்பதான் ரீசெண்டா ரேவதிக்கு மாறி இருக்காரு. இவ்வளவு நாள் வந்து பூரட்டாதி உத்திரட்டாதியில இருந்துட்டு இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மிட் ஆஃப் மேல இருந்துதான் ரேவதிக்கே போயிருக்காரு. அப்போ சனி இன்னும் உங்க மேல எக்ஸாக்டா நட்சத்திரத்து மேல இருக்காரு. பட் உங்களோட நல்ல நேரம் என்னன்னா குரு பார்வை இப்ப வந்துருச்சு. சனி வந்தாரு நட்சத்திரத்துல, இப்ப நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு. பட் குரு பார்வை வந்ததுனால குரு சேவிங் யூ, அது ஒரு நல்ல விஷயம். இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே எனக்கு பண்ணறதுக்கு மைண்ட்லயே தோண மாட்டேங்குது, எதுக்குமே மோட்டிவேஷனே இல்லை, நான் பாட்டுன்னு இருக்கேன், அப்படியே ஒரு ரோபோ மாதிரி நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த ரோபோ மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுல மென்டல் ஃபேட்டிக்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிசிஷன்ஸ் எடுக்கும்போது தப்பான டிசிஷன்ஸ் எதுவும் எடுத்துடக்கூடாது. விச் மீன்ஸ் லைக் இப்போ மேபி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, இல்ல மேபி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாய்ஸ், ஒரு கெரியர் சாய்ஸ் எடுக்கிறீங்க, அது எல்லாமே இட்ஸ் பெட்டர் ஃபார் யூ நீங்க யாரையாவது கன்சல்ட் பண்ணி எடுக்கிறது ரேவதிக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா சனி இஸ் வெயிட்டிங். சனி வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு தப்பான டிசிஷன் எடுத்துட மாட்டாங்களா, நம்ம போய் அவங்கள வந்து ஆக்கிபை பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. ஸோ ஜஸ்ட் பி கேர்ஃபுல். ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன் என்னன்னா லெசன் ஆஃப் விஸ்டம். இந்த டைம்ல வந்து பிகாஸ் குருக்கான இடத்துலயே இருக்காரு. அப்போ அது வந்து பாத்தீங்கன்னா லெசன் ஆஃப் விஸ்டம். அந்த விஸ்டம் பத்தின விஷயங்கள் கத்துக் கொடுப்பாரு. அப்ப விஸ்டம் என்னது? ஸோ அச்சீவிங் சம்திங். ஏன்னா இந்த டைம்ல அச்சீவ்மெண்ட்ஸும் நடக்கும். அச்சீவிங் சம்திங்,
அச்சீவ்மெண்ட் நடந்தாலும் அது அக்கம்ப்ளிஷ்மெண்ட் இல்லை, அது அச்சீவ்மெண்ட் நடந்தாலும் அது அச்சீவ்மெண்ட் இல்லை, லாசஸ் வந்தாலும் அது லாசஸ் இல்லை. இதுதான் உங்களுக்கான அந்த விஸ்டம் சொல்லலாம். என்னங்க ரொம்ப குழப்பறீங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. அதாவது உங்களுக்கு நீங்க ஒரு அச்சீவ்மெண்ட் நினைப்பீங்க, எஸ் அது அச்சீவ்மெண்டா தான் இருக்கும், ஆனா உங்களுக்கு உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்காது. நீங்க ஒரு லாசஸ்ன்னு நினைப்பீங்க, அது ஒரு லாஸா உங்களுக்கு இப்ப கண்ணுக்கு தெரியும், ஆனா பின்னாடி அது வந்து டவுன் த லைன் ஃபியூ இயர்ஸ்ல அது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா தெரியும். ஸோ அந்த அச்சீவ்மெண்ட் அண்ட் லாசஸ் வந்து ஒரு பாசிட்டிவா ரொம்ப பாசிட்டிவா கன்சிடர் பண்ணி பூரிக்கிறது, இல்லை நெகட்டிவா வந்து ரொம்ப நெகட்டிவா கன்சிடர் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணி டிப்ரெஸ் ஆகுறது, இது ரெண்டுமே நடக்கக்கூடாது. ஏன்னா இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எது வேணாலும் எப்படி வேணாலும் ஷீல்ட் ஆகி வரலாம். உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்றது வரலாம், அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு பின்னாடி ஒரு நல்ல விஷயம் தான் பண்ணிட்டு போகுது. அந்த நல்ல விஷயத்துக்கான ஒரு ஒரு மாற்றம் தான் அந்த பிரச்சனை. ஸோ அந்த லெசன் ஆஃப் விஸ்டம் வந்து நீங்க கத்துப்பீங்க. அது ஆல்ரெடி இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாஸ்ட் கப்புள் ஆஃப் மந்த்ஸ் வந்து உங்களுக்கு கத்துக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. போத் ஆர் ஜஸ்ட் ஜேர்னிஸ். அது வந்து ஒரு ஜேர்னியா பார்க்கணும். ஒரு பஸ் ஸ்டாப் போறோம், அந்த இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை டு காரைக்குடி மாதிரி டிராவல் பண்றீங்க, நடுவில் நிறைய பஸ் ஸ்டாப்ஸ் வருது, நீங்க ஒரு பஸ் ஸ்டாப் போறீங்க, அந்த பஸ் ஸ்டாப்ல வந்து மேபி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கலாம், இன்னொரு பஸ் ஸ்டாப் போறீங்க, அங்க மேபி ஒரு காஃபி ஷாப் மட்டும் தான் இருக்கலாம், இன்னொரு பஸ் ஸ்டாப் அங்க வெறும் ஸ்நாக்ஸ் மட்டும் தான் கிடைக்கலாம். ஸோ அதை நீங்க ஒரு ஜேர்னியா தானே பார்ப்பீங்க. அப்பாடா இங்க எனக்கு சூப்பரா சாப்பாடு கிடைக்குது, அப்பாடா இங்க எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி அது உங்க மூட் வேரியேஷன்ஸ் ரொம்ப பண்ணிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைம் உங்களுக்கு வந்து நீங்க எதுலடா டிப்ரெஸ் ஆகலான்னு பார்த்துட்டு இருப்பீங்க, அதுல போய் டிப்ரெஸ் ஆகிடுவீங்க. ஸோ அந்த மூட் வேரியேஷன்ஸ் வரக்கூடாது. இங்க இதுதான் கிடைக்குதா ஐ அக்செப்ட், அங்க அது கிடைக்குதா ஐ அக்செப்ட் அப்படின்ற மாதிரி அந்த அக்செப்டன்ஸ் வேணும். அண்ட் தென் செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா 7 சனி போயிட்டு இருக்கு, குரு பார்வைப்படுது, அதுவுமே குரு 5ஆம் இடத்துல இருந்து பாக்குது அப்படின்னா 5ஆம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கவங்க கோவில் கட்டுவாங்க. 5ஆம் இடம் உங்க ஜாதகத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னா யூ வில் எண்ட் அப் இன் டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன். அதுலயுமே வந்து இப்போ இந்த 1 இயர் மொமெண்ட்ரியா நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் சில பேருக்கு இது வந்திருக்கலாம், கொஞ்சம் அட்வான்ஸாவே வந்திருக்கலாம். என்னன்னா கோவில் கட்டிட்டு இருக்கோம், அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, இல்ல கூட வந்து கோவில் கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இல்ல உங்க குலதெய்வம் கோயில் இன்னும் கட்டுறது நிறைய வேலை இருக்கு கட்டுறதுல, இல்ல இனிமேதான் கட்ட பிளான் பண்றோம், இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களை தேடி வரும். நீங்க அதுக்கு வேலை பார்க்கலாம். கோவில் கட்டுறதுக்கு உங்களால முடிஞ்ச ஒர்க் பிசிக்கல் எஃபர்ட் போடலாம். இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அலையிறது அந்த மாதிரி ஒர்க்லாம் அது பண்ணலாம். இல்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கான டொனேஷன்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் கோவில் ரிலேட்டடு, இல்ல ஆன் த அதர் சைடு கூட வரலாம், ஒரு அனாதை ஆசிரமம் கட்ட பாக்குறோம், அதுக்கு நீங்க டொனேட் பண்ணணும். அப்படி இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கட்ட பாக்குறோம், அதுக்கு நீங்க டொனேட் பண்ணணும். இந்த மாதிரி இதுல எது வேணாலும் வரலாம். வந்ததுன்னா உங்களால முடிஞ்ச அளவுக்கு டொனேட் பண்ணுங்க. இல்ல உங்களால பிசிக்கலா போய் அவங்களுக்கு வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்க முடியுமா, இல்ல வேற ஏதாவது ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னா போய் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி இந்த டைம்ல வந்ததுன்னா உங்களுக்கு லைஃபே ஒரு சான்ஸ் கொடுக்குது. ஓகே, உங்க கர்மாவை எப்படி நீங்க அடைச்சுக்கோங்கன்னு ஒரு சான்ஸ் கொடுக்குது. டோன்ட் மிஸ் இட். ஓகே, தேர்ட் ஒன் வந்து தேர்ட் பேட்டர்ன் என்னன்னா ஆன்செஸ்ட்ரல் கார்மிக் பேட்டர்ன்ஸ் ரிப்பீட்ஸ். அதாவது இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 5th house வந்து உங்க ஆன்சிஸ்டர்ஸோட கர்மா. அதாவது அந்த 5th house வந்து உங்களோட தாத்தா பாட்டி, உங்க முன்னோர்கள், அதை குறிக்கிற ஒரு இடம் தான் பூர்வ புண்ணியம் குறிக்கிற ஒரு இடம். அப்போ உங்களுக்கு இந்த 1 இயர் நடக்கிற விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலியில ஏற்கனவே அது நடந்திருக்கும். அந்த நடந்தது ஒரு ரிப்பீட்டட் பேட்டர்ன் வந்து திரும்ப அப்படியே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் திஸ் இதுக்கு வந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரியணும், உங்களோட ஆன்செஸ்ட்ரியில இருந்து என்னென்ன விஷயம்லாம் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டு வருதுன்றது தெரியணும். அது தெரிஞ்சதுன்னா உங்களுக்கே சில விஷயம் தெரியும். மேபி நீங்க ரிப்பீட்டடா வர ஒரு சோலா இருக்கலாம். அதாவது ஏற்கனவே உங்க ஃபேமிலியில பிறந்து இறந்து திரும்பி உங்க ஃபேமிலியில நீங்க பிறந்திருக்கவங்களா கூட இருக்கலாம். அந்த ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ் கண்டுபிடிக்கும் போது இந்த டைம்ல கண்டிப்பா யூ வுட் அட்லீஸ்ட் ஃபீல் ஒரு 2-3 விஷயம் ஃபேமிலியில ஏற்கனவே இந்த மாதிரி நடந்திருக்கு, இப்ப இதே மாதிரி வருதே அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஃபேமிலின்னு வரும்போது எங்க அப்பா அம்மா மட்டும்தான் ஃபேமிலினா அது ஆன்சிஸ்ட்ரல் ஃபேமிலியில தாத்தா பாட்டி பாட்டன் அந்த மாதிரி வருது. அவங்களோட டிசெண்டன்ஸா வரவங்க இருக்காங்களா, அவங்க எல்லாருமே வந்து உங்க ஃபேமிலி தான். ஓகே, லைக் ஐ டோன்ட் நோ, டக்குன்னு எனக்கு அந்த பேர்லாம் வர மாட்டேங்குது. பட் ரிலேட்டிவ்ஸ் உங்களோட 1 விட்ட 2 விட்டன்ற மாதிரி ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. எவ்ரி ஒன் இஸ் யுவர் ஃபேமிலி. சரி, ரெமெடின்னு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த முத்ரா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இந்த முத்ரா உங்க இன்டெலிஜென்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும். இந்த முத்ரா வந்து 5th house ஆக்டிவேட் பண்ணும். அண்ட் இந்த முத்ரா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பிரெயின் ஆக்டிவேஷன் பண்ணும். ஏன்னா உங்க தலைமையிலதான் இப்ப சனி உட்காந்துட்டு இருக்காரு. அண்ட் இன்டெலிஜென்ஸ் வரும்போது 5th house ஆஃப் குருவையும் இதை ஆக்டிவேட் பண்ணும். ஸோ இந்த முத்ரா வந்து வேற எதுவுமே இல்லை. இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹாக்கினி முத்ரா. ஹாக்கினி முத்ரா. ஸோ இது வந்து இதுதான் முத்ரா.
இப்படி நீங்க பிடிச்சிக்கலாம். ஸோ நீங்க மெடிடேட் பண்ணுவீங்க அப்படின்னா எல்லா ஃபிங்கரும் அந்தந்த ரெஸ்பெக்டிவ் ஃபிங்கரை வந்து அப்படியே லைட்டா டச் பண்ணணும் அண்ட் வைடரா வச்சுக்கணும். அழகா இந்த மாதிரி ஷேப்ஸ் வரும். ஸோ நார்மலா நீங்க உட்காரும் போதே நீங்க இந்த மாதிரி வச்சுட்டு உட்காரலாம். ஓகே, இல்ல கண்ணை மூடிட்டு கொஞ்ச நேரம் இதை வச்சுட்டு மெடிடேட் பண்ணலாம். மெடிடேஷன் நான் கத்துக்கிறேன் அப்படின்னா லைவா இப்ப பண்ணிட்டு இருக்கோம், நீங்க வந்து கத்துக்கலாம். ஓகே, இந்த அக்கினி முத்ரா வந்து நீங்க இந்த முத்ரா நோட் பண்ணீங்கன்னா நிறைய சிஓஸ் வந்து அவங்க கையில அவங்களோட இன்டர்வியூஸ் பார்க்கும்போது அவங்க கை இப்படி வச்சிருப்பாங்க. எலான் மஸ்க் இந்த மாதிரி வச்சிருப்பாங்க, நீங்க பார்த்துருக்கலாம். அண்ட் யூனோ ஈவன் அதர் வெல் நோன் பீப்புள் இந்த மாதிரி வச்சிருக்கிறத பார்த்துருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு இன்ட்யூட்டிவாவே சில டைம் அவங்க கையே தானா அந்த முதிரைகள்ஸ் பண்ணிடும். அவங்க போய் வந்து முத்ராஸ் கற்றுட்டு வந்தாங்கன்னா மே நாட் பி, ஆனா அவங்க கை தானாவே வந்து இந்த மாதிரி முத்ராஸ்ல வச்சிடும். சும்மா இப்படி மடியில கை வச்சுட்டு இருப்பாங்க, சும்மா இப்படி இருக்கும். சில பேர் ஏற்கனவே நீங்க இதை பண்ணிட்டு கூட இருந்திருப்பீங்க வித்தவுட் நோயிங். ஆனா இதுதான் உங்க இன்டெலிஜென்ஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய முத்ரா. ஓகே, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து எஸ்பெஷலி உங்க கிட்ஸ்க்கு இந்த டைம்ல தே வுட் பி டூயிங் அ லாட்ன்னு நான் சொன்னேன் இல்லையா. உங்க கிட்ஸ்க்கு நீங்க ஹெல்ப் பண்ணலாம், இல்லை நீங்களே அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நான் ஸ்பெகுலேஷன்ஸ் நான் பண்றேன், ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றேன், அண்ட் என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டட் பிஸ்னஸ்ல நான் இருக்கேன், இல்லை நான் வந்து புதுசா ஏதாவது கத்துக்கிட்டு வேலை இம்ப்ரூவ் பண்ண பாக்குறேன் அப்படின்னு நீங்க எது பண்ணாலுமே, ஆர் ஈவன் பிஸ்னஸ், என்ன பண்ணுங்க, ஒரு கோல்டு கலர்ல ஒரு புக் வாங்கிக்கோங்க. அப்போ கோல்டு கலர் புக்கு நான் எங்க போறதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு டைரி ஒரு புக்கை எடுத்துக்கோங்க, அதை கோல்டு கலர் கவர் போட்டு கவர் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களோட கோல்டன் புக் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். அப்ப இந்த கோல்டன் புக் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் எதுக்கு அப்படின்னா, இந்த கோல்டன் புக் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் வந்து நீங்க இதை ஓபன் பண்ணி, ஏன்னா கோல்டன் வரும்போது குரு இஸ் கோல்ட், அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா 5th house வந்து பாத்தீங்கன்னா இட் ஒர்க்ஸ் வெல் ஃபார் மேனிஃபெஸ்டேஷன். நீங்க உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க அதுல எழுத ஆரம்பிக்கலாம். கிராட்டிடியூட் ஜேர்னலா கூட அதை மாத்தலாம். அதாவது உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி அதுக்கு கிராட்டிடியூட், நன்றி சொல்றது, அதை நீங்க பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஒன் வந்து இதுவுமே ஆக்டிவேட் பண்றதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த மாதிரி யூஸ் பண்ற திங்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஜேர்னல்ல நான் எழுதுறேன்னா அந்த புக்கு கோல்டு கலர் சொன்னேன். ஸோ நீங்க யூஸ் பண்ற திங்ஸுமே வந்து when you get gold color things, you're again activating குரு. ஓகே, ஏன்னா குரு தான் கோல்டு. அதனால தான் பாத்தீங்கன்னா இப்போ குரு ஸ்ட்ராங்கா இருக்கானா கோல்டு ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். எப்படி இருந்தாலுமே இந்த வருஷம் கோல்டு ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். இன்வெஸ்ட் பண்ணோம்னா நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்ல வந்து நான் அந்த கேம்ஸ் பிளே பண்ண சொல்லலாம். அந்த கேம்ஸ், அந்த செஸ் கேம்ஸ்ல நீங்க யூஸ் பண்ற அந்த கேம்ஸ் வந்து அது கோல்டு கலர்ல. ஸோ when you keep using these things, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குருவோட ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் நடந்துட்டே இருக்கும். லைக் இப்போ நான் பக்கத்துல வச்சு எழுதுறேன்ப்பா, நான் இந்த கோல்டன் பென் வச்சு எழுதுறேன், அந்த மாதிரி எது வேணாலும் நீங்க பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் அ வெரி குட் பென். ஸோ அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம். யூனோ, ஸோ திஸ் இஸ் ஆல் ஃபார் மீனம். அண்ட் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூனோ ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எங்களோட லைவ் கிளாஸஸ் வேணும்னா அட்டென்ட் பண்ணுங்க. பிகாஸ் ஒரு தடவை தான் என்னால வந்து எவ்ரி நட்சத்திரம்க்கு லைவ் பண்ண முடியுது. இந்த தடவை புனர்பூசம் பூசம் ஆயில்யம்க்கு நடக்குது. ஆனா அந்த நட்சத்திரக்காரங்க தான் அட்டென்ட் பண்ணணும்னு இல்லை. அந்த நட்சத்திரோட பர்பஸ் உங்களுக்கு வேணும், அச்சீவ் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்களும் அதை அட்டென்ட் பண்ணலாம். ஆஃப்டர் தட் ஒன்லி ரெக்கார்டிங்ஸ் தான் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். சரிங்களா? அண்ட் எப்பவுமே சொல்ற மாதிரி உங்களுக்கு ராசிக்கற்கள் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ see you then. Thank you.